வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் அதிரடி தாக்குதலில் 560 அமெரிக்க வீரர்கள் உயிரிழப்பு. சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் கிடங்கில் தாக்குதல் நடத்திய ஈரான். ட்ரம்புடன் சவுதி இளவரசர் ரகசிய பேச்சு, வெளியான அதிர்ச்சி தகவல். இரவோடு இரவாக சவுதியில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல், கடும் பதற்றம். பிற நாடுகளின் ஆட்சி அதிகாரத்தில் ட்ரம்ப் மூக்கை நுழைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இலங்கை ரணில் விமர்சனம். கட்டாரில் ஈரான் நடத்திய தாக்குதலில் திடீரென உச்சத்தை தொட்ட எரிவாயு விலைகள். ஈரானின் அணு உலைகள் தாக்கப்படவில்லை, ஐநா அணு கண்காணிப்பு அமைப்பு அறிக்கை. ஹார்முஸ் நீரிணையை மூடியது ஈரான். ஈரானுக்கு ஆதரவு அளிக்கின்றோம், சீனா அறிவிப்பு. ஈரான் உயர் தலைவர் அலி ஹமேனியின் மனைவி உயிரிழப்பு. 14 நாடுகளில் இருந்து தங்கள் நாட்டினர் உடனடியாக வெளியேற அமெரிக்கா உத்தரவு. மத்திய கிழக்கு வன்முறை குறித்து போப் பிரான்சிஸ் வேண்டுகோள். தொடர்பட விரிவான செய்திகள். வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈராக்கில் அமெரிக்காவின் இராணுவ ஆயுத கிடங்கையும் ஈரான் தாக்கி அளித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் இஸ்ரேல், UAE, சவுதி, கத்தார், குவைத், ஜோர்டான், ஈராக், பஹ்ரைன், ஓமான், சிரியா, சைப்ரஸ் என மொத்தமாக 11 நாடுகள் மீது ஈரான் நேரடியாக தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் குறிப்பாக ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் அமெரிக்காவின் பேட்ரியாட் ட்ரம்ப் போன்ற அதிநவீன வான் பாதுகாப்பு அம்சங்களின் செயல்பாடுகளை கேள்விக்கு உட்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைகள் தாக்கப்படும் போது அமெரிக்கா கொடுக்கும் பாதுகாப்பு உத்தரவாதம் குறித்து ஈராக் உள்ளிட்ட நாடுகள் கேள்வி எழுப்பக்கூடியது. ஈரான் தனது தாக்குதலை மேலும் தொடருமாயின் அமெரிக்கா படைகள் தங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அந்த நாடுகள் வலியுறுத்துகின்றன. அமெரிக்கா தரப்பில் ஏற்கனவே ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் பென்டகன் உயிரிழப்பு எண்ணிக்கை 3ஆக சொன்னாலும் சுமார் 560 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஈரானிய செய்தி ஊடகம் கூறுகின்றன. தற்போது ஆயுத கிடங்கின் மீதும் தாக்குதல் என்பது ட்ரம்ப் தலைமைக்கு எதிரான அதிருப்தியை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் அரசு எண்ணெய் நிறுவனமான அராமாக்கோவால் நடத்தப்படும் ராஸ் தனுரா சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுத்திகரிப்பு நிலையத்தின் அருகே 2 ட்ரோன்கள் இடைமறித்ததனால் சுத்திகரிப்பு நிலையம் விழும் குப்பைகளால் சிறிய சேதத்தை சந்தித்ததாக சவுதி பத்திரிகை நிறுவனம் பகிர்ந்து கொண்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர சேவைகள் தீயை உடனடியாக கட்டுப்படுத்தியதாகவும் யாருக்கும் காயமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை என்றும் மேலும் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதென்றும் ரியாத் பிராந்தியம் மற்றும் கிழக்கு மாகாணத்தை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பின்னால் சவுதி அரேபியா உள்ளதாக அமெரிக்காவின் முன்னணி செய்தி நிறுவனம் வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்ட செய்தியில் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் கடந்த 1 மாதமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் பலமுறை தொலைபேசியில் ரகசியமாக பேசியுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த உரையாடல்களின் போது ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை ராணுவ ரீதியாக தகர்க்க வேண்டியது அவசியம் என்று அவர் ட்ரம்பை வலியுறுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு மற்றும் சவுதி இளவரசர் ஆகிய இருவரின் தொடர் வற்புறுத்தலே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானின் உச்சத்தலைவர் அலி ஹமேனியை குறிவைத்து தாக்க உத்தரவிட காரணம் என்று அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா தனது வான்வெளியை ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்த விடமாட்டோம் என்று 2 வாரங்களுக்கு முன்னர் கூறியிருந்த நிலையில் இந்த சூழலில் இந்த செய்தி வெளியானதன் மூலம் சவுதி அரேபியா இரட்டை வேடம் போடுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தில் இன்று அதிகாலை பயங்கர வெடிப்பு சத்தம் கேட்டதைத் தொடர்ந்து அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்புகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது.
ரியாத்தில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது 2 ட்ரோன்கள் மூலமாக நேற்று இரவு தாக்குதல் நடத்தப்பட்டதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து வளாகத்திற்குள் கரும்புகை சூழ்ந்ததோடு தீ விபத்தும் ஏற்பட்டுள்ளது. அங்கிருந்தவர்கள் 2 முறை பலத்த வெடி சத்தம் கேட்டதாக தெரிவித்துள்ளனர். தூதரக வளாகத்தில் பரவிய தீ உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும், அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்றும் சவுதி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிற நாடுகளின் ஆட்சி அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக மாற்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கும் நடவடிக்கைகள் எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுக்கும் தாக்குதல்கள் குறித்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ரணில் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானின் தலைமையை அகற்ற முயற்சிக்கின்றார். ஒரு அரசாங்கத்தை அகற்றுவதாக இருந்தால் வன்முறை வழிமுறையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சர்வதேச சட்டங்கள் மற்றும் மரபுகளுக்கு முரணானது என சுவிட்சர்லாந்தும் நோர்வேயும் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த விவகாரம் மிகவும் பாரதூரமானது என்றும் இவ்வாறான உலக அரசியல் போக்குகள் இலங்கைக்கு சாதகமானவை அல்ல என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். ஈரானின் எண்ணெய் உற்பத்தி நின்றால் மட்டும் இலங்கையில் பெரிய தட்டுப்பாடு ஏற்படாது, ஏனெனில் ஏனைய நாடுகள் அதிக எண்ணெயை உற்பத்தி செய்கின்றன. ஆனால் ஈரான் தனது கடல் எல்லை வழியாக வரும் ஏனைய நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி போக்குவரத்தை முடக்கினால் அது பெரு நெருக்கடியை உருவாக்கும் என்று இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் உலகம் தனது விருப்பப்படி இயங்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். ஆனால் இதுபோன்ற ஆழமான பிரச்சினைகள் சிறிய நாடுகளுக்கு பாதிப்பையை ஏற்படுத்தும் எனவும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய தாக்குதலுக்கு பிறகு கட்டார் LNG உற்பத்தியை நிறுத்தியதனால் ஐரோப்பிய எரிவாயு விலைகள் கிட்டத்தட்ட 50% உயர்ந்துள்ளன. முக்கிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதியாளரான கட்டார் எனர்ஜி மத்திய கிழக்கில் தாக்குதல் காரணமாக உற்பத்தியை நிறுத்தியதாக கூறியது. LNG ஓட்டங்களில் ஏற்படும் இடையூறுகள் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் கிடைக்கக்கூடிய சரக்குகளுக்கு மீண்டும் போட்டியை தூண்டும் என்று வோட் மெக்கன்சியின் எரிவாயு மற்றும் LNG ஆராய்ச்சியின் துணைத் தலைவர் மாசிமோ டி ஓடோர்டோ கூறினார். ஈரானிய தாக்குதலுக்கு பிறகு கட்டார் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உற்பத்தியை நிறுத்துவதாக அறிவித்திருந்த நிலையில் கட்டாரின் அரசுக்கு சொந்தமான எரிசக்தி நிறுவனமான கட்டார் எனர்ஜி அதன் சில தளங்கள் மீது ஈரானிய பாதுகாப்படை தாக்குதலை நடத்தியது. இதனைத் தொடர்ந்தே திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உற்பத்தியை நிறுத்தியதாக கட்டார் கூறியுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளில் எந்த அணு நிலையங்களையும் தாக்கியதாக எவ்வித ஆதாரங்களும் இல்லை என்று ஐநா அணு கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. சர்வதேச அணு ஆற்றல் நிறுவன தலைவர் ரபேல் குரோஸ்லி தெரிவித்துள்ளார். ஈரானில் உள்ள அணு நிலையங்களின் நிலை குறித்து இதுவரை எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புசெக்கர் அணுமின் நிலையம், தெஹ்ரான் ஆராய்ச்சி அணு உலை அல்லது ஏனைய அணு எரிபொருள் சுழற்சி நிலையங்கள் உள்ளிட்ட எந்த அணு நிலையமும் சேதமடைந்ததாகவோ தாக்கப்பட்டதாகவோ எங்களுக்கு எந்த அறிகுறியும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதுவரை ஈரானை அண்டியுள்ள நாடுகளில் இயல்பான பின்னணி அளவை விட அதிகமான கதிர்வீச்சு உயர்வு எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. இதன் உச்சகட்டமாக சர்வதேச வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்க முயற்சிக்கும் எந்தவொரு கப்பலும் ஈரானிய படைகளின் இலக்காக கருதப்படும் என்றும் அவை மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. தனது அதி உயர் தலைவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய இலக்குகளை நோக்கி ஈரான் ஏற்கனவே தொடர்ச்சியான தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது. பொருளாதார தாக்கம் உலகளாவிய மசகு எண்ணெய் விநியோகத்தில் இந்த நீரிணை முக்கிய பங்கு வகிப்பதனால் இதன் மூடல் சர்வதேச சந்தையில் பெரும் பொருளாதார அதிர்வுகளை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. எமது இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவாலுக்கு பதிலடியாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என ஈரான் ஆயுதப்படைகள் தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன. அயதுல்லா அலி ஹமேனியின் மறைவை தொடர்ந்து ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக தீவிரமான போர் பிரகடனத்தை முன்னெடுத்து வருகிற நிலையில் இந்த நீரிணை மூடப்பட்டுள்ளமையானது பிராந்தியத்தில் ஒரு முழு அளவிலான போர் வெடிப்பதற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது.
ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிற நிலையில் ஈரானுக்கு சீனா ஆதரவு அளிப்பதாக தற்பொழுது அறிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த தாக்குதலில் ஈரானின் உயர் தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்ட நிலையில் ஈரான் நடத்திய பதில் தாக்குதலில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அலுவலகத்தை தாக்கி அளித்துள்ளதாகவும் இந்த தாக்குதலில் நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்று வருகிற நிலையில் இருதரப்பும் மாறி மாறி ட்ரோன்களை ஏவி தாக்கிக் கொள்ளும் நிலையில் மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா நாடுகளின் நிலையற்ற சூழல் நிலை வருகிறது. குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாயில் உள்ள உலகின் மிக உயர்ந்த கட்டமான புர்ஜ் கலீபா அருகே ஈரான் ஏவுகணையை வீசி தாக்கியதனால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானுக்கு சீனா ஆதரவு அளிப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளமை கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் உயர்தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மனைவி மன்சூரா கோஜஸ்தே பகர்சாதே அவரது இல்லத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அலி கமேனியின் மனைவி நீண்ட நாட்களாக கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்ததாக ஈரான் ஊடகங்கள் இதற்கு முன்னர் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான், குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட 14 நாடுகளிலிருந்து தங்கள் நாட்டினர் உடனடியாக வெளியேற அமெரிக்கா உத்தரவு பிறப்பித்துள்ளது. தூதரக விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி செயலாளர் மோரா நாம்தார் தனது எக்ஸ் வலைதளத்தில் கூறியிருப்பதாவது: அமெரிக்கர்கள் எதிராக கடுமையான பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக கிடைக்கக்கூடிய வணிக போக்குவரத்தை பயன்படுத்தி கீழே உள்ள நாடுகளிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வணிக வழிகளில் புறப்பட ஏற்பாடு செய்ய வெளியுறவுத்துறை உதவி தேவைப்படும் அமெரிக்கர்கள் +12025014444 வெளிநாட்டிலிருந்தும் மற்றும் +188840744747 அமெரிக்கா மற்றும் கனடாவிலிருந்து என்ற எண்ணில் 24 என்ற எண்ணில் அமெரிக்காவை அழைக்கவும். அருகிலுள்ள அமெரிக்க தூதரகம் அல்லது தூதரகத்தில் சமீபத்திய பாதுகாப்பு புதுப்பிகளை பதிவு செய்யலாம் என்றும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் வன்முறை அதிகரித்து வரும் நிலையில் உலக நாடுகள் அமைதியை நிலைநாட்டுவதற்கான தார்மீக பொறுப்பை நினைவுகூர வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்களின் நலன் மேம்படவும் நீதி நிலைநாட்டப்படவும் அமைதியான சக வாழ்வை விரும்பும் மக்களின் நலனுக்காகவும் ராஜேந்திர தனது பங்கை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அமைதிக்காக தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்வோம் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.